விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முதல் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு ஓவிய கண்காட்சியை காயத்ரி ராஜா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகள். பெண்கள் அதிகமாக கலந்திருக்கிறாங்க, அதனால அவர்களுக்கு எனது வாழ்த்துகள். இன்று அரசாங்க பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த ஓவியம் இன்னும் அதிக ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். அதனால இந்த எந்த கலையாக இருந்தாலும் அது ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். ஆனா பள்ளிகளில் நடக்கின்ற சில பிரச்சனைகள் தமிழகத்தில் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, பள்ளி வாகனங்களில் ஏற்படும் விபத்துகள். இன்னைக்கு காலையில 15 மாணவர்கள் பள்ளி வாகனத்தின் விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால பள்ளி வாகனங்கள் முறைப்படுத்தப்பட வேண்டும், அதோட நேரம் முறைப்படுத்தப்பட வேண்டும். எல்லா டிராபிக்கும் இருக்கிற நேரத்துல குழந்தைகளோட பள்ளி நேரத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்தால் கூட சரியா இருக்கும். ஏன்னா நிறைய விபத்துகள் நடக்கிறது. அதே மாதிரி திருப்பூர்ல 56 வயது தலைமை ஆசிரியர் பல மாணவிகளுக்கு பாலியல் பலாத்கார செய்திருக்கிறார், பாலியல் தொந்தரவு செய்திருக்கிறார். இது என்னால பொறுத்து கொள்ளவே முடியாத ஒன்று. அதனால முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி பள்ளிகளில் பாலியல் தொந்தரவுகள் நடக்காமல் அது எந்த விதத்திலும் முறைப்படுத்த வேண்டுமோ அதை முறைப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்ன நம்ம சொன்னாலும் இன்னைக்கு சிங்கப்படை வந்துவிட்டாலும் கூட பெண்கள் அசிங்கப்படுவது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இது மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லா வகையிலும் தடுக்கப்பட வேண்டும். சிங்கப்பெண் படைக்கு தனி அதிகாரம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியல. 1700க்கு மேல பெண்கள் காவல் நிலையம் இருக்கிறது. ஆனால் சிங்கப்பெண் படைக்கு என்ன அதிகாரம் உடனே அவர்களுக்கு இந்த குற்றங்களை தடுப்பதற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? அவர்களுக்கு என்று தனி அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். ஹைதராபாத்ல நான் கவர்னரா இருக்கும்போது ஷீ என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதற்கு பின்பு பெண்களுக்கான குற்றங்கள் குறைக்கப்பட்டது. அதனால தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, ஆளுநரை பற்றி அரசியல்வாதிகள் சொல்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழக அமைச்சர் ஒருவர் சொல்றாரு, அதிகாரிகள் ஆளுநருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது, அவர்கள் ஆளுநர் கூப்பிட்டு நீங்க போனீங்கன்னா நீங்க தண்டிக்கப்படுவீர்கள். இது எந்த விதத்திலும் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு ஆளுநர், அதுவும் இன்னைக்கு பேசுற அமைச்சர் அரசியல்ல மிக மிக இளையவர், அனுபவமே இல்லாதவர். ஆனா அவர் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆளுநரை பேசும் பொழுது சற்று மரியாதையாக பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முந்தைய ஆட்சி ஆளுநர் போன்ற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக மதிக்காததும் மக்கள் அவர்களை மதிக்காததற்கு ஒரு காரணம். அதனால நான் ஆளுநரா இருந்திருக்கிறேன். மாவட்டங்களுக்கு போகலாம், மாவட்டங்களுக்கு போகும்போது கலெக்டரை சந்திக்கலாம், டிஜிபியை சந்திக்கலாம், அரசு அதிகாரிகளை சந்திக்கலாம். அது எந்த விதத்திலும் அரசியலமைப்பு சட்டத்தை, கான்ஸ்டிடியூஷனை மீறுவது ஆகாது. ஆக ஒரு நல்ல நிலையில ஒரு வைகை ஆற்றை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னத முதல்ல வைகை ஆற்றை இவ்வளவு மோசமா வச்சிருக்கோன்றது நீங்க எல்லாம் கவலைப்படணும், வெட்கப்பட வேண்டும். ஆனா வெங்கடேசன் அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் தான். எத்தனை நாள் அந்த மாவட்டத்தை, அந்த மதுரையை சுத்தமா வைக்க வேணும்? மிக மிக மோசமான குப்பையான நகரம் என்று நம் மதுரை பெயர் வாங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஆளுநர் என்ன செய்யறாரு, அந்த வழியா போகும்போது காஞ்சி போய் கிடக்குது, நீங்க சரி செய்யலன்னா நாங்க சரி செய்யறோம் சொன்னார். இதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. உடனே ஆளுநர் அதிகாரத்தில் அவர் தலையிடுகிறார்னா, நீங்க அவ்வளவு மோசமா ஒரு ஆற்றை வைத்திருக்கும் பொழுது அவர் ஆதங்கப்பட்டிருக்கிறார். உடனே பொங்கி 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 அவரை உதாசீனப்படுத்துவது, நிந்திப்பது சரியல்ல. அவர் என்ன சொன்னார்னு நீங்க பாருங்க. கூவத்தை சுத்தம் பண்றேன்னு 1500 கோடி ஒதுக்கி 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 கூவத்தை சுத்தம் படுத்துக்குள்ள பணத்தை ஒதுக்குனாங்களே தவிர கூவத்தை சுத்தம் படுத்தல. இல்ல வெங்கடேசன் வேற கேக்குறாரு, கூவத்தை தாண்டி தானே போனீங்க, கூவத்தையும் சுத்தப்படுத்துறேன்னு சொல்லல. அப்ப தமிழ்நாட்டிலோட நதிகளை நீங்க வேறுபடுத்துறீங்களா? என்ன இது நடக்குது? அதனால ஆளுநரை விமர்சிப்பதை இவர்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று எனது கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, பொறுப்பு ஆளுநர் பொறுப்பு இல்லாம பேசுறாருன்னு வன்னியரசு சொல்கிறார். ஏதோ பொறுப்பு ஆளுநர் என்றால் ஏதோ குறைந்தது மாதிரி. ஆளுநரும் ஒண்ணுதான்,
பொறுப்பு வகிக்கின்ற ஆளுநருக்கும் அதே அதிகாரம் தான், ஏதோ அவருக்கு குறைந்த அதிகாரம் அப்படின்னு இல்ல. அதனால ஆளுநரை விமர்சிப்பதை, அவர் நல்ல எண்ணத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்ன சொன்னாரோ, வைகையை சுத்தப்படுத்துறதுக்கு எல்லாரும் களமிறங்கி இருந்தீர்கள் என்றால் நான் பாராட்டுவேன். ஆனா அதற்கு களமிறங்குவதற்கு விட்டுவிட்டு ஆளுநரை திட்டுறதுல களமிறங்கினீர்கள் என்றால் நீங்கள் தான் கலங்கப்பட்டு போகிறீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, இதுல ஒன்றை நாம தாவேக்கால நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்க ஒன்றும் உடன்பட்டவர்கள் அல்ல. தாவேக்கால ஆட்சியிலையும் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, பாலியல் தொந்தரவுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு எம்எல்ஏக்கள், தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு இவங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க ஒரே கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் இப்ப என்ன அதிசயம்னா, ஒரே கட்சியில ஒருத்தர் இருக்கிறதே அதிசயமா போயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஆட்சி மாறின உடனே தன்னோட எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்து விட்டு அந்த மக்கள் கொடுத்த தீர்ப்பை கொஞ்சம் கூட மதிக்காமல் வந்து விடுகிறார். அதோட வைகோ சொல்றாரு, முதலமைச்சர் தான் சொன்னாரு, முதலமைச்சர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொன்னாரு, நான் பிரச்சாரம் செய்யறேன்னு சொன்னாரு. அப்ப முதலமைச்சர் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்தவர்களை நீங்கள் ராஜினாமா செய்ய சொல்கிறீர்களா? அப்படி என்றால் இது மிகப்பெரிய குற்றம். இதை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதனால எல்லாரும் ஆதரவு கொடுங்கள், ஆனால் அதே நேரத்தில் ஜனநாயகத்திற்கு எதிராக யாரும் நடக்காதீர்கள் என்பது எனது கருத்து. அதே மாதிரி 41 நகராட்சி அலுவலகங்கள்ல லஞ்ச பணம் பிடிபட்டு இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு லஞ்சம் புறையோடி போய் இருப்பதற்கு இதுக்கு முந்தைய ஆட்சியும் சரி இவர்களும் சரி தலைகுனிய வேண்டும். இந்த லஞ்ச ஒழிப்பு தொடர வேண்டும். அதே நேரத்தில் மற்ற நேரத்தில் இந்த அரசாங்க பதவிகளுக்கு பணம் கொடுத்து வாங்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. லஞ்சத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு இடத்துல இன்னொரு பக்கம் லஞ்சம் வாங்குவதை போன்ற சூழ்நிலை இருக்கக்கூடாது. அதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, அரசியல் ரீதியாக அனிதா ராதாகிருஷ்ணனின் நடவடிக்கையை நீதிமன்றமே சொன்னதைத்தான் நான் குறியிட்டு இருந்தேன். நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ இப்படிப்பட்ட வாசகங்களையா பயன்படுத்துவதுன்னு கேட்டிருக்கிறாரு. அதுதான் எனது கருத்து. நான் மறுபடியும் சொல்றேன், இணையதளத்துல என்ன கூட மிக மிக மோசமாக சித்தரிக்கிறார்கள். இணையதளத்துல கூட தளத்துல கூட நீங்க யாருமே தயவு செய்து அரசியல்வாதிகளை மரியாதையாக நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள். மரியாதை கடந்து விமர்சனம் செய்வது திமுகவிற்கு கைவந்த கலை. அதனாலதான் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாத்தையும் மிரட்டுறாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க 6 மாசத்துல உங்க மேல நடவடிக்கை எடுத்தா உடனே ஜனநாயகத்துக்கு எதிராக நடப்போம் என்று இவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அதனால் யாராக இருந்தாலும் ஒரு மரியாதையான வார்த்தைகளை விமர்சனத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, 50 நாட்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா பெண்கள் பாதுகாப்பு இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்னும் அரசாங்க நடவடிக்கை, இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் சொல்றாரு பல தொழில்துறை எம்ஓயூல நின்னுக்கிட்டு இருக்கு, அது இன்னும் தொடங்கப்படலைன்றாரு. அதுக்கு என்ன நடவடிக்கை? இன்னொன்று, அமைச்சர்கள் பேசும்போது சில அமைச்சர்கள் மிக மிக அரகண்டா பேசுறாங்க. அது அவர்கள் தடுக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் இன்னைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களுக்கு மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் பணியாற்ற வேண்டும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெண்கள் பாதுகாப்பிலையும் அரசாங்க பதவிகள் எப்படி போடப்படுகிறது என்பதில் இன்னும் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு ஆசிரியர் பணிகளை தேர்வு செய்வதிலும் வழக்கறிஞர்களை தேர்வு செய்வதிலும் பண நடமாட்டம் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. இவர்கள் 41 நகராட்சி அலுவலகங்களில் அவர்கள் பரிசோதனை செய்வது இருக்கட்டும், தன்னை சார்ந்தவர்கள் யாரும் ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபடாமல் இருப்பதையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, மத்திய அரசு முதலில் இருந்தே தமிழகத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு. மத்திய அரசை பொறுத்தமட்டில் தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. நான் காங்கிரஸை கேட்கிறேன்,
அங்கே காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது, மேகதாது கட்டியே தீர்வோம் என்று அங்கே உள்ள முதலமைச்சர் சொல்கிறார். இங்கே உள்ள காங்கிரஸ் அமைச்சர்கள் அதற்கு என்ன சொல்கிறார்கள்? அதை கட்டக்கூடாது, அதற்காக அப்படி கட்டக்கூடாது, அதை எதிர்க்கிறோம் என்று இவர்கள் சும்மா வார்த்தைக்கு ஒரு செங்கல்ல கூட வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் போதாது. கொள்கை ரீதியாக மேகதாது அணை தடுக்கப்பட வேண்டும். அதற்கு அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ், இங்கே ஆட்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பதில் சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து. போதும். மொத்தம் என்ன 40 டிஎம்சி. இதுதான் நாம திருப்பி திருப்பி சொல்றோம். தேர்தல் ஒழுங்கு நீர் ஆணையம் எவ்வளவு நீர் கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறதோ அது கொடுக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு டன் நீர் ஒரு டிஎம்சி தண்ணீர் குறைஞ்சதுன்னா ஏறக்குறைய 10,000 ஏக்கர் பயன்பாடு குறைந்து விடுகிறது. அதனால ஏதோ கொஞ்சம் தண்ணி கிடைக்கல அதனால நாங்க போராடுறோம் இல்ல. அங்க ஒரு டிஎம்சி தண்ணீர் வரவில்லை என்றால் பல்லாயிரக்கணக்கான பயிர்கள் இங்கே காய்ந்து போகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால இந்த நீருக்காக தமிழக அரசு இன்னும் உரிமையோடு போராட வேண்டும். கர்நாடக அரசும் பக்கத்து மாநிலத்தின் மீது அக்கறை ஏற்பட்டு, இன்னும் சொல்ல போனா தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்க மழை வந்தா தண்ணீர் தேங்கினா மட்டும்தான் நாங்க வெளியிடுவோம் என்ற ஒரு சூழ்நிலையை கர்நாடகம் ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர், இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு புதுச்சேரிக்கும் பங்கு இருக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய பங்கை சரியாக வழங்க வேண்டும் கர்நாடகம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.